முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத ஒரு சட்டமன்ற கூட்டத்தை, பட்ஜெட் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேக அரசுடைய கடந்த கால, குறிப்பாக காவிரி விவகாரத்தில் தாவேக அரசுடைய இயலாமை போன்ற பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசியதன் காரணமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய விமர்சனத்தை கடுமையான கண்டனங்களோடு பதிவு செய்திருக்கிறார். உதயநிதி கைதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற உத்தரவு தாவேக அரசுடைய பாசிச நடவடிக்கை கிடைத்திருக்கக்கூடிய தர்ம அடி என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தற்போது உதயநிதி தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய முயற்சியில் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் கைதுக்கான நோக்கம் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் அங்கு திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருந்ததன் காரணமாக தற்போது தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 9 பிரிவுகளின் கீழ் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டிருக்கும் நிலையில் தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், 6:40க்கு விசாரணையானது உதயநிதியிடம் தொடங்கி இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் விசாரணை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சாவூர் டிஎஸ்பி அழகேசன் தலைமையில இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக தமிழக முதலமைச்சர் விஜயின் உருவமை கொளுத்தி தமிழக வெற்றி கழகம் ஒழிய திமுக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் ஒழிய கோஷமிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சரியா 6:40 மணி அளவில் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் தஞ்சாவூர் டிஎஸ்பி அழகேசன் மற்றும் தஞ்சாவூர் எஸ்பி சுந்தரவதன் ஆகியோர் மட்டும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உள்ளே வேற யாருக்கும் அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலைய வாசலில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து வாகனங்களும் சாலையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்கு விஜயின் உருவமை கொளுத்தி அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் திமுகவினர். இந்த விசாரணை என்பது இன்னும் அரை மணி நேரம் நீடிப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அங்குள்ள காவல் ஆய்வாளர் அவர் மீது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். இதில் 3 பிரிவு பிணையில் வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் நீதிமன்றம் அவரை இன்றைக்குள் அவளை வெளியில் விட வேண்டும், ஜாமீன் தர வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் தொடர்ந்து தாவேக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. லாவண்யா. ராஜசேகர், செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் உருவ பொம்மை எரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதனை தடுப்பதற்கு காவலர்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள்? ராஜசேகர். கண்டிப்பாக லாவண்யா, நீங்கள் கேட்டது போல் அவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டு முழுவதுமாக காவல்துறையினர் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டிருந்தார். தற்போது கூட நீங்கள் நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். இங்கு திமுகவினர் காவல் நிலையத்திற்கு எதிராக வான வேடிக்கையை நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அருகில் டேங்கர் லாரிகள் எல்லாம் இருந்து இருக்கிறது. இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் இருந்து வருகிறார்கள். பொதுமக்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். 4 புறமும் அந்த பகுதியில் சாலையில் 4 புறமும் மின் கம்பிகள் இருந்து வருகிறது. இந்த பகுதி ஒரு ஆபத்தான ஒரு பகுதி எட்டி வருகிறது. தற்போது இங்கு திமுகவினர் வான வேடிக்கை நிறுத்துவது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேக அரசுக்கும் தாவேக முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிராக கண்டன முழக்கங்களையும் திமுகவினர் எழுப்பி வருகிறார்கள். சரியாக இன்னும் அரை மணி நேரம் இந்த விசாரணை என்பது நீடிக்கப்படும். அதில் பல்வேறு கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படும். குறிப்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பெண்களை இழிவாக பேசியது உள்ளிட்ட பிரிவின் கீழ் அவருக்கு எதிராக பேசியதன் காரணமாக வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் குற்றவியல் நீதிபதியிடம் ஆஜர்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்னதாகவே ஒரு உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு இந்த இரவுக்குள் அவரை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இங்கு திமுகவினர் ஏராளமாக புரிந்திருப்பதால் அவர்கள் காவல்துறையினருக்கு எதிராகவும் தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இங்கு அவருடைய உருவமை முதலமைச்சர் விஜய் உருவமை குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது வானவில் இந்த பகுதியில் நிகழ்ச்சி எழுதிட்டு இருக்கிறார்கள் திமுகவினர்.
இணைப்பில் இருங்க. அங்கு திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் அப்படி வண்டியை கொஞ்சம் ஃப்ரெண்ட் எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ராஜசேகர், எதற்காக வான வேடிக்கைகளா நிகழ்த்துறாங்க? திமுக தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள், என்ன காரணம்? லாவண்யா, தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்று காலை தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் நேரடியாக சென்று அவரை கைது செய்து அழைத்து வந்த நிலையில அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பிணையில் விடுவிக்க ஆணையிட்டது. நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. திமுகவினரை உதயநிதி ஸ்டாலினை அலைக்கழிப்பதற்காகவே காவல்துறையினர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே அவரை திட்டமிட்டபடி தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆகவே எங்களுக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு விட்டது. நாங்கள் தவறும் செய்யவில்லை, அதனாலே நீதிபதிகள் எங்களுக்கு உடனடியாக வெளியில் விட்டுட்டார்கள் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் இந்த வானவேடிக்கை நிகழ்த்தி வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதி என்பது மிக குறுகிய சாலையாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக வாகன நெரிசல் என்பது முழுவதுமாக ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டவர் குவிந்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் வாகனங்கள் அதிக அளவில் இந்த சாலை இருபுறமும் நிறுத்தி கொண்டிருக்கின்றன, அதை அணிவகுத்து நிற்கின்றன. எந்த ஒரு போக்குவரத்தும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அருகிலேயே டேங்கர் லாரி, குறிப்பாக கேஸ் ஏற்றிக் கொண்டு லாரிகள் எல்லாம் இந்த இடத்தில் நிறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தொடர்ந்து இவர்கள் வானவேடிக்கை நிகழ்த்தி விடுவதால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அந்த டேங்கர் லாரியை அப்புறப்படுத்துவதற்கான பணியை இன்று மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தஞ்சாவூர் டிஎஸ்பி அழகேசன் மற்றும் தஞ்சாவூர் எஸ்பி சுந்தரவதனம் ஆகியோர் தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருக்கு இங்குள்ள நிர்வாகிகள் தற்பொழுது அவர் வாகனத்தில் இருந்த நிர்வாகி ஒருவர் காஃபி எடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்காக எடுத்துச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் காசு கொடுத்துவிட்ட பின்னரும் விசாரணை மேற்கொள்ளப்படும், தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, இன்னும் அரை மணி நேரம் தொடர்ந்து விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில வெடி வெடித்து அவர் வெளியே வருவதற்காக அவரை வரவேற்பதாக திமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில அவர்களை கலைப்பதற்கு போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்கு காவலர்கள் வேறு எதுவும் நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்களா ராஜசேகர்? இன்று காலை கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 8 மணி நேர பயணத்துக்கு பிறகாக தற்போது தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 6:40 மணிக்கு எஸ்பி சுந்தரவதனம் முன்னிலையில் காவலர்கள் விசாரணையை தொடங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்படுவார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக திமுக தொண்டர்கள் குவிந்து வான வேடிக்கைகளை நிகழ்த்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பு திமுகவினர் குவிந்திருப்பதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இருப்போம். அன்னைக்கு சட்டசபையில எல்லாரும் எழுந்து நிறுத்திட்டாங்க. பார்ட்டி பண்ணு ஏன் சொல்றீங்க? அங்க இருக்க அதிமுகவுடைய பொதுச்செயலர் இபிஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சண்டையில நம்ம எந்திரிக்க கூடாதுப்பா, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா திமுக எந்திரிச்சு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவர் பேசுறது கேட்க முடியல. ஏன் முடியலன்னா அதான் ஆதிக்கம். நான் திருப்பியும் பதிவு பண்ண திமுகவுடைய தோல்விக்கு ஆதிக்கம். பண்ணையார் மனத்தனம், நாம மட்டும்தான் ஆளுங்கட்சி, எங்க அப்பா எங்க புள்ள நாங்க மட்டும்தான் முதலமைச்சர். திமுக எந்திரிச்சு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவர் பேசுறது கேட்க முடியல. ஏன் முடியலன்னா அதான் ஆதிக்கம். நான் திருப்பியும் பதிவு பண்ண திமுகவுடைய தோல்விக்கு ஆதிக்கம். பண்ணையார் மனத்தனம், நாம மட்டும்தான் ஆளுங்கட்சி, எங்க அப்பா எங்க புள்ள நாங்க மட்டும்தான் முதலமைச்சர், ஒரு கொத்தடிமை கூட்டம் தான் அமைச்சர்கள். இப்படி ஒரு சிந்தனையை அவங்க நம்பிட்டாங்க. எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப நம்பிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டரை போட்டு 2028 வரைக்கும் டெண்டரை போட்டுட்டு
அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன்.